நண்பர்களே வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அன்பர்களே, இந்த 2026 தைப்பொங்கல் எல்லோருக்கும் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, துலா ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்கள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் தன் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகும். இந்த மாதத்திலே நாளிலே அவர் பிரவேசிக்கக்கூடிய காலத்திலே நட்பு ரீதியிலும் 5ஆம் இடத்திலே அவர் பிரவேசிக்கக்கூடிய நேரத்திலே குருவினுடைய அருள் பார்வையிலும் பதியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. குடும்பத்திலே தன வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. அரசு மூலம் தன வரவுகளும் பொருள் வரவுகளும் உண்டு. கேளிக்கை விளையாட்டுகளுக்கு பஞ்சமே இல்லாத சூழ்நிலை. அழகான கலைநயம் மிகுந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அன்பர்களே, நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதிர்பார்த்த ஆடை ஆபரண சுகங்கள், வீடு, சொத்து, வாகன சுகங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உருவாகிறது. பிள்ளைகளுடைய விஷயத்திலே பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுப விரயங்களும் ஏற்படும். ஆக இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல மாதமாக அமைகிறது. அதே வேளையிலே குடும்பத்திலே நீங்கள் எண்ணிய எண்ணம் போல அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களும், கூட்டாளிகளுக்கு இடையே இருந்த பிணக்குகள் அனைத்தும் மாறி நல்ல சுமூகமான நிலையும், பொது நல ஜன தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும், பயணங்களால் சிறந்த பலன்களும், பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நிலையையும் உருவாக்கும். அதே வேளையிலே கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். வேலை பளு கூடினாலும் சந்தோஷம், ஆடை ஆபரண சேர்க்கை இவையெல்லாம் இவர்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இவையெல்லாம் இந்த தை மாதத்திலே துலா ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்தபடியாக தொழிலை பொறுத்தவரை எந்த தொழில் செய்தாலும் அதன் மூலம் நிறைய லாபங்கள் உண்டு. தொழிலிலே இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து, தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், கல்வி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், கடன் பெற நினைப்பவருக்கு அரசு மூலம், அரசு வங்கிகள் மூலம் கடன் தொகை கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த மாதத்திலே இவை அனைத்திற்கும் பிள்ளையார் சுழி போடக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமைகிறது. தொழில் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலிலே நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், தொழில் மூலம் நல்ல லாபகரமான அமைப்புகளும் செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அனைத்து வித பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பொதுவாக இது மிக சிறந்த ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தங்களுடைய விளைபொருள்கள் அற்புதமாக விற்று தீரக்கூடிய நிலையும், அழிக்கக்கூடிய பொருட்களிலே ஆதாயங்களும், எண்ணெய் வித்து சார்ந்த தென்னை
சிறுதானிய பயிர்கள் இவற்றின் மூலமாக நல்ல ஆதாயங்களும், பொதுவாக விவசாய பொருட்கள் அனைத்துக்கும் சிறப்பான நிலை உருவாகும். கால்நடைகள் மூலமாக நல்ல லாபங்களும் உங்களுக்கு உண்டு. சிலர் வளர்ப்பு கோழிகள் மூலமாக நல்ல ஆதாயங்களும், அதற்கான அஸ்திவாரங்களும் இடக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக அரசியலிலே நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் உங்களுக்கு பாராட்டுதலும், நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் அடுத்த ஒரு இடத்திலே எச்சரிக்கையாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வெளி இடத்திலே உள்ள நண்பர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீட்டிலே சக உறவினர்களுடன் சந்தோஷமாக பொங்கலை கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். பயணங்கள் கூடும். பயணத்திலே சில இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த தைப்பொங்கல் துலா ராசி அன்பர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பொங்கலாக இது அமையும். அதே நேரத்திலே கலை சார்ந்த துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதிக அளவிலே வருமானம் வரக்கூடிய ஒரு நிலையும், மதிப்பு, பாராட்டு, வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயங்கள் இவையெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஆக இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் துலா ராசி அன்பர்கள் மிக சிறந்த நிலையை அடைவார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.